அப்பா சிவா, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இது 3 நாள் தங்கணும்னா கரெக்டா 3வது நாள் வீட்டில் வந்து நிப்பியா? ஏன்பா என்னாச்சு? மருமக பாவம் இல்லையா? உன்னை பார்க்காம எப்படி இருப்பா? நீங்க தானப்பா 3 நாள் தங்கினா போதும் நீங்க. அது சாத்திரத்துக்கு அப்படிதாயா சொல்லுவாவ. அதுக்குன்னு 3 நாள் மட்டும்தான் தங்கணுமா? அதுக்கு இல்லப்பா, நீங்க எல்லா வேலையும் தனியா பாப்பீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். என்னப்பா இது, நீ புது மாப்பிள்ளை, ஒரு மாசமாவது மாமியார் வீட்டில் இருக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம அந்த பிள்ளை அங்கேயும் நீ இங்கேயும் 2 பேருக்கும் கஷ்டம் தானே? இல்லப்பா, சாயந்தரமா போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரிப்பா. ஃபோனு வாங்கி கொடுத்தியா? இல்லப்பா, எவ்வளோதான் கேட்டாலும் ஃபோனு வேண்டான்னு தான் சொல்றா. சரிப்பா, மருமக படிப்புல உறுதியா இருக்கா போல, அப்படியே இருக்கட்டும். ஆமாப்பா. சரிப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே ஆபீஸ்க்கு போலாம். ஆ சரி தம்பி. அத்தை, அத்தை. இதே தான் அவங்க அம்மா இருந்தா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு போவான். கடைசி வரைக்கும் பிள்ளைக்கு இது ஒரு குறையாவே ஆயிட்டு. சரி, அந்த குறையெல்லாம் தீர்க்க தான் இப்போ மருமக வந்துட்டாளே. இனி எதுக்கு நம்ம அவனை நினைச்சு கவலைப்படணும்? எல்லாத்தையும் மருமக பார்த்துப்பா. அத்தை. சிவா, வாப்பா வா. ஆமா, மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அத்தை? என்னையா இது, 3 நாள்ல திரும்ப வந்துருவியா? கூட ஒரு 2 நாள் இருக்க வேண்டியதானே? போகும்போது 3 நாள் இருந்தா போதும்னு சொல்லி அனுப்புனீங்க. எனக்கு அப்படி தெரியும். அதுவும் சரிதான், நாங்க தான் விவரமா சொல்லி அனுப்பியிருக்கணும். சரி விடு, இன்னொரு 15 நாள் தானே, அதுக்கப்புறம் மருமகளை கூட்டிட்டு வந்துடலாம். ஆமாத்த. சரிப்பா, சாப்பிடுறியா? இல்லத்த, வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நான் குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வர கிளம்பணும். ஆ சரிப்பா, பேக் எங்க கொடு, நீ போய் குளிச்சுட்டு வா. ஆ சரிங்கத்த. என்ன இது, பேக்கும் கையுமா நிக்கிறா? வாங்கக்கா. என்னாச்சு செல்வி, ஊருக்கு கிளம்புறியா? இல்லக்கா. இல்ல, பேக்கும் கையுமா நிக்கிறியே, அதான் ஊருக்கு போறியோன்னு கேட்டேன். தப்பா நினைச்சிட்டியடா, ஏன் பேக் இல்ல, சிவா பேக்கு. என்னது சிவா பேக்கா? எப்போ வந்தா? இப்பதாக்கா, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஆபீஸுக்கு போகணுமா, குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கான். சரி சரி, வந்தான். சரி, பேக் எதுக்கு இவா கையில கொடுத்துட்டு போயிருக்கான்? சரி செல்வி, பேக்கை கொடு, நான் அவன் ரூம்ல வச்சிடுறேன். ஐயா அக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொண்டு போய் வச்சிடுறேனே. இல்லம்மா, பரவாயில்ல கொடு. ஆ சரிக்கா. எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா வசியக்காரி. அண்ணனை, சிவாவை, அஞ்சலிய எல்லாருமே மயக்கிட்டா. அப்படி என்னதான் வசியம் பண்ணுவாளோ தெரியல. அடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொல்லு மன்னவருதான், ஏன் மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவருதான், அழகு மன்னவருதான். நல்ல பாட்டு, நல்ல படம். இப்பெல்லாம் அந்த மாதிரி படம் எங்க பார்க்க முடியுது? ஒன்றும் பார்க்க முடியல. இப்போ அவ்வளவும் புது படம், ஒன்றும் பாட்டும் புரிய மாட்டேங்கி, ஒன்றும் புரிய மாட்டேங்கி. ஆமா, இவரு பணம் வாங்கிட்டு வரேன்னு போனவரு என்ன ஆளகானோம்? அம்மா. ஐயா வா வா. என்னையா போன விஷயம்லாம் என்னாச்சு? பத்திரிக்கைக்கு டிசைன் கொடுத்தாச்சா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீ ஒரு வாரத்துல அடிச்சு எப்படிதான் எல்லாருக்கும் கொடுக்க போறோமோ எனக்கு தெரியல. டிசைன்லாம் பார்த்து கொடுத்துட்டேம்மா. அப்படியா? பூரணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? ஏன்னா 2 பேரோட வாழ்க்கை தான், 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது நல்லது. அம்மா எப்பயும் ஒண்ணுதான் சொல்லுவேன், எந்த முடிவு எடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்தே எடுங்க, சரியா? ஆ சரிம்மா. அவளுக்கும் காட்டினேன், அவளுக்கும் பிடிச்சிருந்து. 2 பேருக்கும் பிடிச்சா சரி. ஆமா. அப்பா எங்கம்மா? அப்பாவா, இந்த கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிவிட்டேன். போய் 2 மணி நேரம் ஆயிட்டு இன்னும் வர காணோம். பழமா? எதுக்குமா? அதான் நம்ம பூரணி இருக்கல்ல, தம்பியா அண்ணன் முத்து இருக்காம்ல, அவன் பொண்டாட்டி அள்ளி இருக்கல்ல, மாசமா இருக்கா. உனக்கு தெரியும் நினைக்கிறேன், அள்ளி நம்ம வீட்டுல இருந்திருக்கல்ல அள்ளி. ஆ தெரியுமா. ஆமா ஆமா, உன்னைய கூட வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு எடுப்பாளே. ஆமாம்மா. அவதான் முழுகாம இருக்கா ஐயா, 3 மாசம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அதான் வெறுங்கையோட போனுமே, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன், இன்னும் வரல. அவன் நீ எதுக்கு அப்பாவை தேடுறா? இல்லம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் சரியா இருக்கான்னு கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை செய்யணும். முடிவா? என்ன முடிவியா? அப்பா வரட்டும்மா. சரி சரி. ஆனா ஐயா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க சம்மதம் தான் சொல்ல போறோம். இல்லம்மா, இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு எடுக்கிறது தானே நல்லது. அது சரிதான். மீனாட்சி. எங்க போன நேரம் காணுமா? ஏன் மீனாட்சி? நானும் இப்ப வருவியா அந்த வருவியா, வெயில் வர முந்தி போய் பிள்ளைய பாத்துட்டு வரலான்னு பார்த்தா வெயில் உச்சிக்கு வந்துட்டு. சாயந்தரமா ஒரு 4 மணி 5 மணிக்கு போல போ மீனாட்சி. ஆமா, இவைய பிந்தி வந்துகிட்டு நம்மள 5 மணிக்கு போகும்பாவ. விக்கி எப்போ வந்தான்? இப்பதான் வந்த பிள்ளை உங்களை தான் தேடுனா. என்னையா? ஏதோ பேசணுமா, ஏதோ முடிவு எடுத்திருக்கானாமா, நம்ம 2 பேர்கிட்டயும் சரியா இருக்கான்னு கேட்கணுமா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க சம்மதம் தான் சொல்ல போறோம். அது எதுக்கு எங்ககிட்ட கேட்டுட்டு? இதேதான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டேக்கானே. இல்லப்பா,
இருந்தாலும் நான் எடுத்திருக்கிறது சரியா தப்பான்னு உங்ககிட்ட கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரியா, என்ன முடிவு? ஐயோ கல்யாணத்தை எதுவும் தள்ளி வைக்க புரியோ? ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாதே. இல்லம்மா, கல்யாணம் குறிச்ச தேதியில தான் நடக்க போகுது. அப்புறம் என்ன? பிசினஸ் எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லப்பா, பிசினஸ் ஒரு கரைக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னவா இருக்கும்? அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் என்னைய எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்கிறதுக்கு என்னையா இருக்கு? நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அதுக்கு இல்லப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் இப்படி பண்றானேன்னு நீங்க எதுவும் நினைக்க கூடாது. என்னது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்றேன்னு நினைக்க கூடாதா? சாமியாரா அம்மியாரா என்னதும் போயிட போறானா? ஐயா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. அம்மா அம்மைக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது பார்த்துக்க. இல்லம்மா, எல்லாம் பூரணி வீட்டை பத்தி தான் யோசிச்சிருக்கேன். பூரணி வீட்டுக்கு என்ன? அவிய வீட்டுல கஷ்டப்படக்கூடாதுன்னா அம்மா இப்பதான் என் நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு நீ என்ன, ஒரு தாலி செயின், 2 வளையல், ஒரு மோதிரம் உண்டா போதும், ஒரு கம்மல் உண்டா போதும். நான் என்ன வயசு பிள்ளையா எல்லாத்தையும் போட்டுட்டு மினிக்கிட்டு அலையிறதுக்கு? இனி வயசு பிள்ளை அவாதான், என் மருமவதான். என் மருமவுக்கு தான் போட்டு அழகு பார்க்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். இதுக்கு மேல என்னதியா? அதுக்கு இல்லம்மா, இப்ப நீங்க கொடுத்த நகை தான் பிரச்சனையா வந்து நிக்கு. என்னையா சொல்றேன்? ஆமாம்மா, நீங்க நகை கொடுத்தது அவிய ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிட்டு. தெரிஞ்சுட்டா? ஆமாம்மா, நீங்க வந்துட்டு போனதை பார்த்து, நீங்க இவ்வளோ பெரிய ஆளு, உங்களை தேடி வராங்களே என்ன ஏதுன்னு விசாரிச்சு, அப்புறம் எனக்கோ பூரணிக்கோ நிச்சயதார்த்தம் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, கல்யாணம் ஆனா 4 பேருக்கு தெரியாதுன்னு செய்யும். இதுல என்ன இருக்கு? அதாம்மா இப்ப பிரச்சனையே. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு உங்க மகளை கட்டி கொடுக்க புரியலா? அப்புறம் என்ன, வாடகையை ஏத்துவோன்னு ஏத்திட்டாவலாம். அடப்பி ஏதி எடுப்பாளே அந்த மனுஷன், பாவம் கல்லு மண்ணு செமந்து வாடகை கொடுத்துட்டு இருப்பாரு. வாடகை ஏத்திட்டாவளா? ஐயோ, ஆமாம்மா, அது எனக்கு பூரணி சொல்லி தான் தெரியும். ஐயா நான் சரி நம்ம மருமக வரும்போது போட்டுட்டு வரட்டுமே, ஐயா அப்பா கடந்து கஷ்டப்படுறாவளேன்னு தான் கொடுத்தேன். அதுல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. இல்லம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னய்யா? பூரணிக்கு ஒரு கடை பார்த்துருக்கோம்லாமா, பியூட்டி பார்லரு. ஆமா, 2 பேரும் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தியல, அந்த கடையை தானே சொல்றா? ஆமாம்மா. அந்த கடைக்கு இப்ப என்ன ஐயா? இல்லப்பா, அந்த கடைய உங்க அப்பாவுக்கு கொடுத்துடட்டுமான்னு கேக்குறா. ஏதாவது காய்கறி கடை, இந்த மாதிரி ஏதாவது மளிகை சாமான் ஏதாவது வச்சுக்கிடட்டுமான்னு கேட்டா. நல்ல ஐடியா தானே. இந்த ஐடியா கூட நமக்கு தோணல பாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த கடை பூரணிக்கு தானே. பூரணி அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறா. இதுல என்ன இருக்கு? கடவுளே. ஏன்யா இப்ப என்னத்துக்கு கடவுளை கூப்பிடுதே? இல்லம்மா, நீங்க எதுவும் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். நீ என்ன உங்க அம்மாவை முழுசாவே புரிஞ்சுக்கல. 25 வருஷம் ஆகுது. ஆமாப்பா. ஐயா எனக்கு கூட தோணல பாரு, பூரணிக்கு தோணிருக்கு. அந்த கடையில ஏதோ மளிகை சாமானோ இல்லை ஏதோ பெட்டி கடையோ ஏதோ ஒரு கடை, அவளுக்கு என்ன கடை பிடிக்குதோ அந்த கடையை வச்சுட்டு போட்டுமே. அத பத்தி தாம்மா நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இது எதுக்கு எங்க கிட்ட கேட்கணும்? அந்த கடை பூரணிக்குன்னு பார்த்தது, பூரணி அவங்க அப்பாவுக்கு கொடுக்கா. இதுல நாங்க என்ன மறுப்பு சொல்ல போறோம் சொல்லு? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயா இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா யாரு தப்பா நினைச்சா என்ன, தப்பா நினைக்காட்டல என்ன? நமக்கு இருக்க சொத்துக்கு நம்ம எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு செய்யதான் செய்யணுமே தவிர நம்ம மறுபடியும் சொத்து சேர்க்கணும்னு நினைக்க கூடாது. ஆமையா, எங்க தாத்தாவா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், அடுத்து நானா இருக்கட்டும், எல்லாருமே வேலை செஞ்சு சேர்த்து வச்சதுதான். சொல்ல போனா நீலாம் இப்போ பிசினஸ் பண்றது எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா உன் விருப்பத்துக்கு நாங்க தடை சொல்லக்கூடாதுன்னா நீ பிசினஸ் பண்ணிட்டுன்னு சரின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு இன்னும் 10 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடுற மாதிரி சொத்து கிடக்கியா? பூரணி யாரு? நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே. சொல்ல போனா நான்லாம் வாழ்க்கையில எத்தனையோ தடவை நமக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அப்படியா? சொல்லவே இல்ல. சொன்னா மட்டும் என்ன பெத்தா கொடுத்துருவே? சத்தாட்டாம இருங்க, பையனை வச்சுக்கிட்டு என்ன காரியம் பேசுறியே? அதுக்கு இல்லம்மா, எப்பயாவது நீ சண்டை போட்டுட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி எடுத்து தர்றதுக்கும் ஒரு சாப்பாடு போட்டு தர்றதுக்கும் நான் உன்னைய தானே வந்து எதிர்பார்க்கணும். இது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தனா எப்ப சாப்பிடுங்க, எப்ப தண்ணி குடிக்கலாம், எப்ப மோர் குடிக்கலான்னு வந்து நிக்கும்ல. ஆமா ஆமா அதுவும் சரிதான். அதனால ஐயா, பூரணிய நாங்க மருமகளா பாக்கல, எங்க மகளா தான் பாக்கோம். நீ அவ வீட்டுக்கோ பூரணிக்கோ எது செஞ்சாலும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம் தான் படுவோம். ரொம்ப தேங்க்ஸ்பா. அவளுக்கு என்ன கடை வைக்கணும்னு பார்த்து வச்சு கொடுத்துறியா? அம்மா பூரணி கேட்கறதுல நீ என்ன சொன்ன? நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேம்மா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? அந்த புள்ள மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்ல, உடனே சரின்னு சொல்லிருக்கலாம்ல. யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிடாதையா. சரிம்மா. போயா போ, அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் என்ன கடை வைக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடு என்ன ஏதுன்னு பாருங்க. சரிம்மா. சரிம்மா, அப்ப நான் பூரணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா. ஏங்க அந்த பழத்தை கொண்டாங்க, நானும் அள்ளியே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாம்மா, நானும் கேட்டேன்னு சொல்லு, ஒரு நாள் வந்து பாக்குறேன்னு சொல்லு. கையோட இன்னைக்கே என் கூட வரலாம். என்னம்மா இது, நான் காலையில இருந்து இன்னும் குளிக்கவும் இல்ல. நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிடுறேனே. சரிங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். சரிம்மா.